திரைத்துறையில் அதிகமாக சம்பளம் வாங்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா சோப்ரா அவங்க தான். இன்றைக்கி அவங்களுடைய வயசு என்னன்னு பார்த்தீங்கன்னா 44 வருஷங்கள் ஆகிடுச்சு. அவங்க இன்றைக்கி தான் பிறந்திருக்காங்க. இவங்க ஆரம்பத்தில் இவங்க வாங்கின சம்பளம்னு பார்த்தீங்கன்னா வெறும் 5000 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ இவங்களோட சம்பளத்தை பார்த்தோம்னா நம்மளே அசந்து போய் டம்முன்னு விழுந்துருவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. 40 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு படத்துக்கு வாங்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க ஹாலிவுட்லேருந்து ஹாலிவுட்லேருந்து எல்லா படத்துலையும் பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருக்காங்க. தன்னோட 10 வயசு கம்மியான பையனை திருமணம் பண்ணியிருக்காங்க. இவங்க பல தேசிய விருதுகளை பெற்றிருக்காங்க. ஃபிலிம்பேர் விருதுகளையும் பெற்றிருக்காங்க. இந்திய அரசு இவங்களை பாராட்டி பத்மஸ்ரீ விருதையும் வழங்கியிருக்காங்க. உலகிலே மிகவும் செல்வாக்கு மிக்க 100 நபர்களில் இவங்க ஒருவராகவே இவங்க இருக்காங்க. இவங்க தமிழன் படத்தில் புக் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஐஸ்வர்யா ராயை தான் புக் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த தமிழன் படத்தில் விஜய் கூட அவங்க நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன பிறகு இவங்க தான் புக் ஆகி தமிழன் படம் மாபெரும் வெற்றியை ஒரு முதல்ல இவங்க அறிமுகமான படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது தமிழன் படத்தை தான் நம்ம சொல்கிறோம். பிரியங்கா சோப்ராவுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிற ஹாப்பி பர்த்டே பிரியங்கா அப்படின்னு இவங்களுடைய ரசிகையாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்ககிட்டே உங்களுக்கு ரொம்ப எது பிடிக்கும் அப்படின்னு நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க ட்ரெஸ் மட்டும் கிடையாது, காரும் ரொம்ப காஸ்ட்லியான கார்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.